இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. தெய்வத்தின் குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் ஒளி, விடுதலளிக்கின்ற குரல் ஒளி, நல்வெளிப்படுத்துகின்ற குரல் ஒளி, விண்ணக வாழ்வுக்கு வழிநடத்துகின்ற குரல் ஒளி. அவருடைய குரல் ஒளி கேட்க நாம் கடந்து வரணும். அவர்தானே திட்டத்தோடு கூட இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். எனவே அவருடைய குரல் வழியை கேட்டு நாம் வாழ்வைக்குள்ள கடந்து வரலாம். யோவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 26 மற்றும் 27 வசனத்தை காண்பிக்கிறார். 26 and 27. அந்த 26வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தையை பாருங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை! நம்மை தாயின் கருவயிற்றிலே உருவாக்கினவரும் நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தருமாகிய ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று. அது இல்லை இது இல்லை, வேதனைப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த கடவுள் நம்மை எப்படி செயல்படுத்துகிறார்? ஒரு பொழுதும் அந்த பட்னியாக இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையோடு கொடுக்குறாங்க, வேதனையோடு கொடுக்குறாங்க, கவலை அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாய் வாழ்கிறார்கள் என்கிற நிலைத்தான். என் மக்கள் ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட நிலையை அடைய மாட்டார், ஒருபோதும் நிந்தனைக்கு உள்ளாக மாட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கருத்தை பார்க்கணும்? அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது இந்த தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் சில கடந்த நாட்களில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை அது சொல்லுகிறவரும் செயல்படுத்துகிறவருமாய் இருக்கின்றார் என்று. அது சொல்லுகிறவரும் செயல்படுத்துமாறு. அப்போது அந்த நேரத்துக்கு அந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்குள்ளாக அந்த கருத்தை கொண்டு வார்கள். அன்றைய சொன்ன வார்த்தை கொண்டு வார்கள் இல்லைங்களா? அவர் சொல்வது அப்படி நடக்கும். வானத்து மலையும் பனிம்பிலிருந்து நடக்கும். உயிருள்ள வார்த்தை, ஆற்றல்மிக்க வார்த்தை. அதுட்டு அப்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் ஒருபொழுதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள், வேதனைக்குள்ளாக மாட்டீர்கள். இதே வார்த்தை தான் அடுத்த வசனத்திலும் அதே கருத்தை தான் சொல்லி வருகிறார். அப்படி என்றால் என்ன? பார்க்கணும். அந்த 27ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லுவார், இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். வார்த்தைகளை பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய அருமை ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதித்து வைப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கணும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்மை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிடாத நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவர், இதோ உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை பற்றி எரிகிறது ஆண்டவர். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது ஆண்டவர். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தைரியத்தையும் ஆண்டவர் நல் வழியும் காட்டிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர். அதற்காக கொடான கோடி நன்றி ஆண்டவர். சொல்லுகிறவரும் செயல்படுத்துவருமாகிய ஆண்டவர், நீ ஒருபொழுதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டேன் என்கிற வார்த்தை எங்கள் வாழ்நாள் முழுதுமாக இருக்கட்டும், எங்கள் இறுதி காலங்கள் மட்டுமாக இருக்கட்டும். ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாக இருக்க ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
இறைவார்த்தை